பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தை 16. பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் 10 கட்டளைகளில் 8வது கட்டளையை தியானிக்கும்படி ஆண்டவர் நம்மோடு பேசுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் ஆண்டவருடைய குரலை கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் பெரும் மகிழ்ச்சி கொள்வார். ஆண்டவர் உங்களை குறித்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய வேளையிலே அதே மகிழ்ச்சி உங்களோடும், உங்களுடைய பிள்ளைகளோடும், உங்களுடைய கணவரோடும், உங்களுடைய மனைவியோடும், உங்கள் குடும்பத்தில் உள்ள முதியோர்களோடும் தங்கும். அப்படி என்றால் உங்களுடைய குடும்பம் ஒரு திரு குடும்பமாய் இருக்க ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயலாற்றுவார். எனவே நம் கடவுள், தந்தை கடவுள் இந்த நாளில் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, நீ ஒரு நாளும் பொய் சான்று சொல்லக்கூடாது, பொய்யுக்கு துணை போக கூடாது, பொய் பேசி வாழக்கூடாது. எப்பொழுதும் உண்மையை பேசி உண்மையாய் நடப்பவர்களோடு வழிநடக்கக்கூடிய வேளையிலே நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் நான் உன்னை செழித்து வழங்க செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, அநேக முறை எளிதாக நம்முடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? பொய் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். ஏதாவது தவறை செய்துவிட்டோம் என்றால் நாம் என்ன செய்கின்றோம்? உடனே அந்த தவறை மறைப்பதற்கு பொய் சொல்லுகின்றோம். சில பேர் கொலை கூட செய்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அநேக செய்திகளை நாம் இந்த உலகத்திலே நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம், பார்த்து இருக்கின்றோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்றது. அநேகமாக நம்முடைய குழந்தைகள் நம்முடைய வீட்டில் போய் பேசுவார்கள். ஏதாவது சிறிய தவறை செய்துவிட்டால் அதை மறைப்பதற்கு போய் பேசுவார்கள். குழந்தைகளே, மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். சிறிய சிறிய தவறு உங்களை பெரிய தவறில் விழ வைத்து விடும். எனவே சிறு வயதில் இருந்தே நீங்கள் பொய் சொல்லாதபடி உங்களை கருத்தாய் பாதுகாத்து நீங்கள் நடக்கக்கூடிய வேளையிலே சிறு வயதில் இருந்தே கண்மணி போல் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் வளர்ந்து பெரிய பிள்ளைகளாய் வரக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய அரவணைப்பு இருக்கும். சில நேரங்களில் தவறி விழுந்து விடலாம், சில நேரங்களில் பாவம் செய்து விடலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை கீழே விழாதபடி ஆண்டவர் உங்களை தாங்கிக் கொள்வார். ஆண்டவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவர் உங்களை பலவீனங்களை எடுத்து மாற்றுவார். சோர்வுற்ற வேளையிலும் ஆண்டவர் உங்களை திட்டப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். நீங்கள் திருமண வயதில் வரக்கூடிய வேளையிலே நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைத்துக் கொடுப்பார். பாருங்கள், திருமணம் செய்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? அநேக பொய்களை பேசுவார்கள். அந்த மகன் அப்படிப்பட்டவன், அவன் நல்லவன், இந்த குடும்பம் அப்படிப்பட்டது என்று தரகர் கூட பொய்யை பேசுவார்கள். நீங்கள் உடந்தையாய் இருந்தால் அது உங்களுக்கு சாபம். ஒரு வேளை நீங்கள் தரகராய் இருந்து பெண்ணையும் ஆண்மகனையும் பார்த்து கொடுக்கலாம், உங்களுக்கு சிறிது பணம் கிடைக்கும். அந்த பணம் உங்களுக்கு சாபம். நீங்கள் பொய் சொன்னீர்கள் என்றால், நேர்மையோடு இருந்து அந்த தரகர் வேலையை பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதம். எனவே தாய் தந்தையர்களும் கூட மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பொய் சொல்லி உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை நடத்தி வைக்கிறீர்கள் என்றால் அவருடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்காது. அது பிரிவினையை கொண்டு வரும். எனவே உண்மையை பேசி திருமணத்தை நடத்துங்கள். ஆண்டவர் அந்த உண்மையில் கூட இருந்து அவர்களை வழிநடத்துவார். எசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5வது அதிகாரம் 23வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் கையூட்டு வாங்கிக் கொண்டு குற்றவாளியை நேர்மையான என தீர்ப்பிடுகிறார்கள். குற்றமற்றவர்களுக்கு நீதி கிடைப்பதை தடை செய்கிறார்கள். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இப்போ இருக்கக்கூடிய நீதிபதிகளையும் அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய இந்த வக்கீலையும் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். எத்தனை பேர்
நேர்மையாளராய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாய் இருங்கள். ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தில் உங்களை உயர்த்தி இருக்கின்றார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மெய்யான தெய்வம் உண்டு என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவர் உங்களை நீதி தலைவராக உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அதிலிருந்து நீதியை காட்டுக்கொள்ள வேண்டும், நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். அந்த பதவியில் இருந்து கொண்டு லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு மற்றவர்களை அழித்து தீயவர்களை தீயவர் என்று தீர்ப்பிடாதபடி அவர்களை நல்லவர் என்று தீர்ப்பிட்டு நல்லவர்களை தீயவர் என்று தீர்ப்பிட்டு நீங்கள் ஒரு குற்றவாளியாய் அவர்களை சிறையில் அடைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களை அழித்து விடுவார். நீங்கள் யாராக இருக்கலாம், நீங்கள் பெரிய ஒரு நீதிபதியாய் இருக்கலாம், நீங்கள் உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ சென்சன் கோர்ட்டிலேயோ நீங்கள் இருக்கலாம். கவனமாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அதே போல் வக்கீலுக்கு படிக்கிறவர்கள் அதிக பேர் ஒரு ரவுடியை போல் அவர்கள் செயலாற்றுவார்கள். அன்பார்ந்தவர்களே, பணம் வாங்கிக் கொண்டு குடும்பங்களுக்குள் பிரிவினை கொண்டு வருவார்கள். கணவனிடம் பணம் வாங்கி விடுவார்கள், மனைவியிடம் பணம் வாங்கி விடுவார்கள், குடும்பத்தை இரண்டாக பிரித்து விடுவார்கள். அநேக அட்வொகேட்டை எனக்கு தெரியும். ஆம் அன்பார்ந்தவர்களே, மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். பொய்யுக்கு துணை போகாதீர்கள். அது உங்களை ஆட்டி அடைத்துவிடும், படைத்துவிடும். எனவே நீங்கள் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. பொய் பேசக்கூடிய வேளையிலே பொய்க்கு நீங்கள் அடிமையாய் இருப்பீர்கள். யாரையாவது நீங்கள் ஏமாற்றக்கூடிய வேளையிலே அதே பாவம் உங்களை தாக்கும், நீங்களும் ஏமாந்து போவீர்கள். அல்லேலூயா. எனவே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பொய் சாட்சி சொன்னேன், நீதியை புரட்டி பேசினேன் என்கின்ற பாவம் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நியாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்ற முடியாது. அது ஒரு தடை கற்காலா இருக்கும். விடுதலை பயணம் 23வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பொய் புரளியை நீ கிளப்ப வேண்டாம், அநியாயமாய் பொய் சாட்சியாகி நீ தீயவருக்கு கை கொடுக்க வேண்டாம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பொய் புரளியை புரட்டி விட்டு மற்றவர்களை அழித்து விட திட்டம் தீட்டினால் ஆண்டவர் உனக்கு எதிராய் செயலாற்றுவார். யாரை நீ அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறாயோ அவர் சார்பாக நின்று ஆண்டவர் போரிடுவார். யார் நீ குற்றவாளி என்று தீர்ப்பிடுகிறாயோ அவர்கள் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்றால் நியாயாதிபதியாய் இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவாய் இருக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த தெய்வம் அவர்களோடு இணைந்து கொண்டு உமக்கு எதிராய் போரிடுவார். எனவே நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். இதுவரை நீங்கள் இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கலாம், பொய் சான்று சொல்லியிருக்கலாம், நீங்கள் பொய் பேசி மகிழ்ந்திருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, மிகவும் மிகவும் நீங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, எவ்வளவு நாட்கள் அந்த உலகத்தில் உயிரோடு இருக்க போகின்றோம் என்பது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. வாழக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சியாய் இருந்து நேர்மையாக இருந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களிலும் தங்கும், 7 தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் பொய் சொல்லி நீங்கள் நீதியை புரட்டி பேசி மற்றவர்களை கெடுத்து அழித்து வாழக்கூடிய வேளையிலே 7 தலைமுறைக்கு அது சாபமாய் இருக்கும். உங்களுடைய தலைமுறை நேர்மையாய் நடக்க விருப்பம் கொண்டாலும் கூட அந்த சாபம் கூட இருப்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியாதபடி இது அடைபட்டுவிடும். எனவே கவனமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி புரளி பேசுவது, பொய் பேசுவது, புரளியை கிளப்பி விடுவது, அநியாயமாய் பொய் சாட்சி சொல்லி ஒரு மனிதனை அழிப்பது, தீயவருக்கு கை கொடுத்து நடப்பது ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் அந்த நாளில் சொல்லுகின்றார், பொய் சான்று சொல்லாதே என் மகனே மகளே என்று அவர் கேட்கின்றார். அதே போல் அன்பார்ந்தவர்களே, சில நேரங்களில் நீங்கள் திரித்து பேசி இருக்கலாம், அபாண்டமாய் பழி சுமத்தி இருக்கலாம். கவனமாய் இருக்க வேண்டும். நீதிமொழி விடுதலை பயணம் 23:1 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் நீதியை திருப்பி பேசினீர்கள் என்றால் ஆண்டவர் உங்கள் சார்பாக நின்று செயலாற்ற மாட்டார், உங்கள் பகுதியிலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்வார். கவனமாய் இருக்க வேண்டும். சீராக் 7:13 சொல்லப்பட்டு இருக்கின்றது, பொய் சொல்ல விரும்பாதே, பொய் பேசும் பழக்கம் நன்மை தராது. பொய் ஒரு நாளும் பேசாதே என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே,
பொய் பேசி பாருங்கள், என்ன நடக்கும்? மற்றவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள். உண்மையை சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. பொய் பேசக்கூடிய வேளையிலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இவனும் நம்முடைய இனத்தை சார்ந்தவன் தான் என்று சொல்லி, நீங்கள் பொய் பேசக்கூடிய வேளையிலே ஒருவன் பொய்யிலே உணர்ந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அவனுக்கு உங்களை பற்றி தெரியாமல் இருக்குமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பொய் பேசி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடக் கூடாது. எனவே பொய் பேசி நீங்கள் விருப்பம் கூட கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எனவே நீங்கள் பொய் பேசும் பொழுது அது சுவையாய் இருக்கும், நல்ல கனி போல் இருக்கும். ஆனால் அது ஒரு பாய்சனை போல, ஒரு விஷத்தை போல உங்களை அழைத்து விடும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 24வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, குற்றம் செய்தவரை நேர்மையாளர் என தீர்ப்பளிக்கும் நீதிபதியை மனிதர் சபிப்பர். பாருங்கள், எத்தனை நீதிபதிகளை மக்கள் சபிக்கிறார்கள், எத்தனை அரசியல்வாதிகளை மக்கள் சபிக்கிறார்கள், எத்தனை அட்வொகேட்டுகளை மக்கள் சபித்திருக்கிறார்கள் பொய்யை புரட்டி பேசியதின் நிமித்தம். எனவே இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் கரைப்பட்டு இருக்கிறபடியினால் அவர்கள் அழிவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டுமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கும் வழிமுறைக்கும் அழிவை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அதே போல் ஒரு தலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறீர்களா? அவன் தவறு செய்திருக்கிறான் என்று தெரிந்துமே நீங்கள் என்ன செய்வீர்கள் தெரியுமா? நியாயமாக பேசுவார்கள். அநேக தாய்மார்கள் தன்னுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சார்பாக நின்று தெருவில் நின்று மற்றவர்களோடு சண்டையிடுவார்கள். தன்னுடைய பிள்ளையை கண்டித்து திருத்தினால் நாளைக்கு இதை போல் பெரிய காரியங்களை அவன் செய்ய மாட்டான், அவள் செய்ய மாட்டாள். எனவே நீங்கள் உங்களுடைய பிள்ளையை முதலில் அறிந்திருக்க வேண்டும். உங்களுடைய மகன் எப்படிப்பட்டவன், உங்களுடைய மகள் எப்படிப்பட்டவள் என்பதை அறிந்து நீங்கள் மற்றவரிடம் பேசக்கூடிய வேளையிலே உங்களுக்கு உண்மை எது, பொய் எது என்பதை நீங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு தரக்கூடிய ஒரு மறை உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 28வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, தக்க காரணமில்லாத போது அடுத்து இருப்பவருக்கு எதிராக சான்று சொல்லாதே, உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை திரித்து கூறாதே என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உனக்கு காரணமே தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது எதற்காக அவர்களுக்குள் பிரச்சனை என்பதை நீ அறியாமல் இருந்திருக்கின்றாய். ஆனால் நீ தெரிந்தவள் போல் அவர் உன்னுடைய நண்பர் என்பதற்காக நீ அவருடைய சார்பாக பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அந்த மனிதனுடைய சார்பாக எழுந்தருள்வார். அவருக்கு எதிராக நீ சான்று சொல்லக்கூடிய வேளையிலே ஆண்டவர் அவருக்கும் மனிதர்களை எழுப்பி, நீர் ஒரு பொய்யன், நீ பொய் பேசுகிறவள் என்பதை ஆண்டவர் உலகத்திற்கு வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கக்கூடிய நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ தலை குனிந்து அலைய வேண்டிய சூழ்நிலையை உனக்குள் கடந்து வரும். எனவே உன் வாக்கு மூலத்தில் அவருக்கு எதிராக உண்மையை தெரிவித்து கூறாதே. நீருடைய வாக்கு மூலத்தில் உண்மையாய் பேசு. ஒருவேளை உன் மீது தண்டனை வரலாம், ஆண்டவர் இந்த தண்டனையிலிருந்து உன்னை பாதுகாப்பார். ஒருவேளை உன்னை நண்பரை இந்த தண்டனையிலிருந்து விடுவிக்கலாம், அந்த தண்டனையும் உன் தலையில் வந்து வெள்ளும். அன்பார்ந்தவர்களே, பொய்யை புரட்டி பேசக்கூடிய வேளையிலே, எனவே இந்த நாளிலே நற்கருணை நாதரிடம் கேட்போம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, சிறு வயதில் இருந்தே அநேக முறை நான் பொய் பேசியிருக்கின்றேன், உண்மை பேசாதபடி அலைந்து திரிந்திருக்கின்றேன், பொய் சான்று சொல்லியிருக்கின்றேன், பொய் சாட்சி சொல்லியிருக்கின்றேன், நீதியை புரட்டி பேசியிருக்கின்றேன், திரித்து பேசியிருக்கின்றேன், அபாண்டமாக மற்றொரு மீது பழி போட்டு இருக்கின்றேன், ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கின்றேன், நய வஞ்சமாக பேசி பிறரை ஏமாற்றி இருக்கின்றேன், தவறாக பேசி பிறர் உறவில் பிரிவினை உண்டாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் வாருங்கள், ஆண்டவரிடம் மன்றாடுங்கள், ஆண்டவரிடம் செபியுங்கள். ஒருவேளை நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கலாம், திருமண வயதில் இருக்கலாம், திருமணம் முடிந்தவர்களாய் இருக்கலாம்,
முதியவர்களாய் இருக்கலாம். எப்படியும் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் நாம் விழுந்திருப்போம். இந்த நேரத்தில் உண்மை பேசக்கூடிய, நம்மை தீர்ப்பிடக்கூடிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம். ஒருவேளை அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து எல்லாவற்றையும் புதியதாக்கி அவரோடு அரவணைத்துக் கொள்வார். அந்த வரங்களை கேட்டு என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்ல ஆவியே, தந்தை, அருமையான காலை பொழுதிற்கு நமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் அன்பான ஒரு வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்து வல்லமையோடு எங்களோடு பேசிக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறோம் சுவாமி. நீரே வல்லமை மிக்க தெய்வமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை அரவணைத்து பலப்படுத்தி உமது அன்பினாலும் இரக்கத்தினாலும் தாங்கி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தந்தையே, இந்த நேரத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விட்டு பிரிந்து வெகு தொலைவிற்கு சென்றிருக்கின்றோம். உண்மை பேசாதபடி பொய் மட்டுமே பேசி நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மற்றவர்களை ஏமாற்றி ஆண்டவரை பணம் பறித்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த அதிகாலையிலே உம்மை தேடி வந்திருக்கின்றோம். உம்முடைய பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எங்களுக்குள் கடந்து வந்து நாங்கள் செய்தது தவறு என்பதை எங்களுக்கு உணர்த்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அநேக முறை நாங்கள் உண்மை பேசிவிடாதபடி பொய்யாக சாட்சி சொல்லி இருக்கின்றோம். நீதியை புரட்டி போட்டு மற்றவர்களை ஏமாற்றி அதில் மகிழ்ந்து இருக்கின்றோம். ஆண்டவரை, அநேக முறைகளுடைய நாங்கள் பொய் பேசி எங்களுடைய தாய் தந்தையர்களிடம் இருந்து தப்பித்து இருக்கின்றோம். பொய் பேசி ஆசிரியர்களிடம் இருந்து தப்பித்து இருக்கின்றோம். பொய் பேசி வேலை செய்த இடத்தில் அந்த பலியை மற்றவர்கள் மீது போட்டு ஆண்டவரை அவர்களை வெளியிட நாங்கள் பணியில் இருந்தே நீக்கி இருக்கின்றோம். இப்படிப்பட்ட தவறுகளை செய்திருக்க எங்கள் மீது மனம் இறங்குவீராக. ஆண்டவரே, மன்னிப்பு கேட்டு உம்மை நோக்கி வந்திருக்கின்றோம் சுவாமி. நீதியை புரட்டி பேசியபடினால் அநேகருடைய வாழ்க்கை இழந்து போயிருக்கிறார்கள் சுவாமி. அதை நாங்களே செய்திருக்கின்றோம். திரித்து பேசியிருக்கின்றோம். அபாண்டமாக பழி சுமத்தி இருக்கின்றோம். ஆண்டவரே, பொய் கோல் சொல்லி புரணி பேசி மற்றவர்களுடைய குடும்பத்தை அழித்து இருக்கின்றோம் சுவாமி. ஆண்டவரே, யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்லி உமது திருமுகத்தை பார்த்து இந்த கத்தோலிக்க சேனல் வழியாக உமது முகத்தை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தொடும்படியாக செபிக்கின்றேன். ஒருதலை பட்சமாக செயல்பட்டு இருக்கிறார்களாம் அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்களை தொடும்படியாக செபிக்கின்றோம் சுவாமி. நயவஞ்சமாக பேசி பிறரை ஏமாற்றி அவர்களுடைய அழிவில் மகிழ்ந்திருக்கிற பிள்ளைகளை தொடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. தவறாக பேசி மற்றவருடைய பெயரை கெடுத்திருப்பவர்களை தொடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. பிறர் உறவில் பிரிவினை உண்டாக்கியவர்களை தொடும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் வருவதாக, பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேர்வதாக. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து தன்னுடைய பிள்ளைகள் ஜெயிலில் இருக்கிறார்களே, சிறு வயதிலே அவர்களை கண்டிக்காமல் விட்டுவிட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கக்கூடிய தாய் தந்தையரை தொட்டும்படியாக செபிக்கிறேன் சுவாமி. மனமாற்றத்தை கொடுப்பீராக. போலித்தனமான வாழ்க்கை எடுத்து மாற்றிடும்படியாக செபிக்கிறேன் தகப்பனே. இந்த நேரத்தில் அநேக பிள்ளைகளை தொட்டிருப்பதை நான் பார்க்கின்றேன். அநேக உள்ளங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இருப்பதை நான் உணர்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, பிள்ளைகள் உண்மையை பேசி நடக்கக்கூடிய ஆற்றலை வல்லமையும் கொடுக்க வேண்டுமா நோக்கி மன்றாடுகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய ஜெபங்களை கேட்டிருக்கின்றீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு அளித்தருள். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். அவர்தான் உண்மையான நீதிபதி. அவர் நம்மை தீர்விட வரக்கூடிய வேளையிலே உண்மையோடு
நாம் நடந்திருப்போம் என்றால் அவரோடு அழைத்து செல்வார். இல்லை என்றால் நாம் கைவிட்டு விடப்படுவோம். எனவே இந்த நேரத்தில் நாம் செய்த தவறுக்காக, பொய் சாட்சிக்காக மன்னிப்பு கேட்டு அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதித்து உண்மையோடு நீதியோடு வாழக்கூடிய நல்ல மனசாட்சியை தருவாராக. ஆமென்.